வணக்கம். இங்கிலாந்து அணிக்கு எதிராக டெஸ்ட் தொடர ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி பல சவால்களை எதிர்கொண்டு இப்ப தொடர வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த தொடர் நடந்துட்டு இருக்கும் போதே ஸ்ரேயாஸ் ஐயர் காயம் ஏற்பட்டதா சொல்லி அணிலிருந்து விலகினாரு. ஆனா அவருடைய உடல் தகுதி 100% இருப்பதா NCA அதிகாரிகள் கூறிய நிலையில அவர் IPL தொடருக்கு பயிற்சி செய்வதற்காக தான் இப்படி ஒரு பொய்ய சொன்னார்னு தெளிவாச்சு. இதே மாதிரி தான் மனசோர்வு ஏற்பட்டதா கூறி இந்திய அணியிலிருந்து விலகின இஷான் கிஷன் இங்கிலாந்து மாதிரியான முக்கிய தொடர் கூட வராம IPL தொடருக்கு தயாராகிட்டு இருக்காரு. இதனால அவருக்கு கடும் எச்சரிக்கையை BCCI வழங்கியிருந்தது. இந்த நிலையில இஷான் கிஷனுக்கு ரோஹித் சர்மா கூட கருத்து வேறுபாடு இருந்ததாகவும் சொல்லப்படுது. இதுல இவரு வேறையா? ஏன்பா IPL-க்காக யாரா டெஸ்ட் போர்டுல விளையாடாம இருப்பாங்களா? ஆமா, இப்ப இந்த நிலையில இது குறித்து கருத்து தெரிவிச்சிருக்கிற இந்திய அணியோட கேப்டனான ரோஹித் சர்மா என்ன சொல்லிருக்காருன்னா, கிரிக்கெட் விளையாடணுன்ற வெறி இல்லாதவங்களை பார்க்கும்போது அவங்கள விளையாட வச்சு என்ன பயன்னு தான் எனக்கு தோணுது. டெஸ்ட் கிரிக்கெட்ன்றது மிகவும் கடினமான ஒரு விளையாட்டு. அந்த தொடர்ல நீங்க சாதிக்கணும்னா உங்களுக்கு கண்டிப்பா ஒரு வெறி இருக்கணும். எந்த வீரருக்கு அந்த வெறி இருக்கு இல்லன்றத பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம். எந்த ஒரு வீரர் டெஸ்ட் கிரிக்கெட்ல ஜொலிக்கணும்னு வெறியோடவும் எண்ணத்தோடவும் இருக்காங்களோ அவங்கள வச்சு மட்டும் நாங்க டெஸ்ட் கிரிக்கெட் விளையாட போறோம். அது மட்டும் இல்லாம டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில சொந்த மண்ணில வின் பண்ணிட்டாங்கன்னா அதை பத்தி யாருமே அதிகமா பேச மாட்டாங்க. அதே சமயம் நாங்க சொந்த மண்ணில தோத்துட்டோம்னா என்ன நடக்கும்ன்றது எனக்கு கண்டிப்பா தெரியும். டெஸ்ட் கிரிக்கெட்ல வின் பண்றதுதான் முக்கியமே தவிர எங்க விளையாடணும் யார் கூட விளையாடணும்ன்றது முக்கியமே கிடையாதுன்னு ரோஹித் சர்மா பகிரங்கமா தெரிவிச்சிருந்தாரு. என்னப்பா இது? இஷான் கிஷனுக்கும் ஸ்ரேயாஸ் ஐயருக்கும் பலத்த அடி கொடுத்திருக்காரு. ரெண்டு பேருமே நல்ல டேலண்டான பிளேயர்ஸ் தான். ஆனா உள்ளுக்குள்ள என்ன பிரச்சனையோ தெரியலையே. என்ன வேணா பண்ணிட்டு போட்டோம். ஆனா இவங்க உள்கட்சி போறதால இந்திய அணிக்கு பாதிப்பு வராம இருந்தா சரி.